ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஜி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நாம் ஒரு கார்ப்பரேட் லெவலில் சிம்பிளாக ஒரு பேனர் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போயிட்டு நியூ சைஸ் ஒரு 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு வச்சு 400 ரெசல்யூஷன் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணிடலாம். கூகுளில் போயிட்டு டார்க் பேக்ரவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். டார்க் பேக்ரவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் நம்ம இந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க பேஜில் பேஸ்ட் பண்ணிடுங்க. Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ Ctrl+T கொடுத்து இதை நான் அந்த பேஜில் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு ஃபோட்டோ வச்சிடலாம். ஆல்ரெடி நான் ஒரு ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃபோட்டோ லோகோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரெண்டையும் நம்ம ஃபோட்டோஷாப்பில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இந்த ஃபோட்டோவை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இதில் போட்டுருங்க. நான் கொஞ்சம் சின்னது பண்ணி Ctrl+T கொடுத்து கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு நான் ரெக்டாங்கிள் மர்க்யூ டூல் எடுத்து ஒரு பாக்ஸ் போடுறேன். இப்போ செலெக்ஷன் போயிட்டு இருக்கு. இதை பண்ணும்போது ஒரு லேயராக மாற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு செலெக்ஷன் போட்டுட்டு லேயரில் போயிட்டு நியூ லேயர் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் ஒரு எல்லோ கலர் நான் வச்சுக்கிறேன். ஃபார்வர்ட் கலரில் எல்லோ கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிங்க. அடிச்சிங்கன்னா அந்த கலர் இதில் ஃபில் ஆகிடும். இப்போது ரைட் கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை சென்டராக வச்சுக்கிறேன். இந்த லேயரை சென்டராக வச்சு இந்த ஃபோட்டோவுக்கு கீழே இந்த லேயரை கொண்டு போயிடுறேன். இந்த லேயரை கீழே கொண்டு போகிறதுக்கு Ctrl ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தா இந்த லேயர் கீழே வந்துடும். இப்போ இது நம்ம பேஜுக்கு சென்டராக இருக்கணும். அதுக்கு பேஜுக்கு சென்டரானா இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 8x 8 சைஸில் கரெக்டாக சென்டராக இருக்கணும். இப்படி இந்த சைடோ இல்லை இந்த சைடோ கோணையாக இருக்கக்கூடாது இல்லையா. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா செலக்டில் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது அலைன் ஹாரிசான்டல் சென்டர்ஸ் அப்படிங்கிறத ஒரு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா முன்ன பின்ன நகர்ந்துருந்தால் அது பேஜுக்கு சென்டராக வந்துடும். ஓகே, இப்போ சென்டராக இருக்கு. நெக்ஸ்ட்டு நான் எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். எரேசர் டூல் எடுத்து ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், ஷிஃப்ட்டை ஏன் பிடிக்கிறேன்னா ஷிஃப்ட்டை பிடிக்காம இப்படி அழைச்சா கொஞ்சம் மேலே கீழே இப்படி கிராஸாக போகும். அதனால் இந்த அளவு வச்சுக்கிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு அழைக்கிறேன். ஒரு யூனிஃபார்மாக நமக்கு அலையும். இந்த அளவு அழைச்சிக்கிறேன். ஓகே, அடுத்து இந்த லேயர் மேலே இன்னொரு லேயர் போடணும். அதாவது இப்போ இந்த எல்லோ கலருக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு டார்க் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த லேயர் மேலேயே நான் இன்னொரு லேயர் போட போகிறேன். அதுக்கு இந்த லேயர் 4 இந்த லேயரையே இந்த எல்லோ லேயரையே நான் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். Ctrl+J போட்டு ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்து அந்த லேயரை Ctrl+T கொடுத்து சின்னது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அந்த அளவு மேலே சின்னது பண்ணிக்கிட்டு
இப்போ அதுக்கு கலர் கொடுக்க போகிறேன். அதுக்கு லேயரில் போயிட்டு லேயர் ஸ்டைல் கலர் ஓவர்லே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேனல் ஓப்பன் ஆகிடும். இதில் இப்போ நான் ஒரு கலர் சூஸ் பண்ண போகிறேன். அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ கொடுத்துருக்கோம். இப்போ எல்லோட டார்க்குன்னு பார்த்தோம்னா இந்த லைட் ப்ரௌனு இந்த மாதிரி, இல்லை ஆரஞ்சு கூட கொடுக்கலாம். நான் இதுக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். கொஞ்சம் கூட இதை நம்ம கீழே இறக்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பேரை டைப் பண்ணிடலாம். பேரை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஃபோட்டோ லேயர் செலெக்ஷனில் இருக்குது. நான் இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த லேயருக்கு மேலே தான் நமக்கு டெக்ஸ்ட் வரணும். அதனால நான் இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் டூல் எடுத்து ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணி டைப் பண்ணுறேன் ஃபேஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். இப்போ பின்னாடி போட்ட பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால இந்த 2 லேயரும் ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் T கொடுத்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஆல்ட் ஷிஃப்ட்டை பிடிச்சி கொஞ்சம் இப்படி உள்ள அமுக்கிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபேஷன் லேயரை செலக்ட் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கி ஃபோட்டோ கூட கொஞ்சம் நம்ம கீழே இறக்கிக்கலாம். இந்த ஃபேஷன் லேயரில் ஒரு ஒயிட் கலர் கொடுக்கலாம். லேயரில் போயிட்டு லேயர் ஸ்டைல் கலர் ஓவர்லே கொடுத்துட்டு நான் ஒயிட் கலர் பிக் பண்ணி கொடுத்துட்றேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இன்னொரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூல் எடுத்து கிளிக் பண்ணி சும்மா ஏதோ ஒரு பேர் ஸ்பிரிட் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸ்பிரிட் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் T கொடுத்து ஆல்ட் ஷிஃப்ட்டை பிடிச்சி சின்னது பண்ணிக்கிறேன். இது ஃபாண்ட் மாற்றிக்கிறேன். இதுக்கு கண்ட்ரோல் A கொடுத்து ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் T கொடுத்தா இந்த கேரக்டர் பேனல் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நான் ஃபாண்ட் மாற்றிக்கிறேன். சும்மா இது ஒரு ஃபாண்ட். இந்த ஃபாண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதை அப்படி வச்சுக்கிறேன். இப்போது அந்த ஃபாண்ட்டுக்கு கலரு ஆல்ரெடி நம்ம பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் கலரே கொடுக்குறேன். கலர் ஓவர்லேயில் போயிட்டு இந்த பேக்ரவுண்ட் கலரை பிக் பண்ணுறேன். பிக் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் கலரையே மேலே வச்சுருக்க அந்த ஃபாண்ட்டுக்கு கொடுத்துட்றேன். ஏன் அப்படி பண்ணுறோன்னா அதிகபட்ச கலர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு 2-3 கலர்லேயே டிசைனை முடிச்சிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு 5% ஆஃபர் அப்படிங்கிறத போட்டுக்கலாம் இந்த இடத்துல. அதுக்கு நான் மர்க்யூ டூல் எடுத்து ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறேன். நியூ லேயர் போட்டு அந்த லேயரை ஃபில் பண்ணிடுறேன். எல்லோ கலரால் ஃபில் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T கொடுத்துட்டு நல்லா பாருங்கள், இந்த எட்ஜில் கர்சரை கொண்டு போய் வச்சுட்டு கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஒரு கிளிக் பண்ணி இப்படி நவுத்தினீங்கன்னா இதோட ஷேப் மாறும். நான் இதை அழுத்தி இதை ஷேப்பை மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அதில் 5% ஆஃபருங்கிறத டைப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூல் எடுத்து நம்பர் 5 போட்டுக்கிறேன். அதுக்கும் அதே மாதிரி தான் பேக்ரவுண்டில் வச்சுருக்க கலரையே ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிக்கிட்டு ரொம்ப பிளாக்காக இருக்குது,
ஃபில் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு நார்மல் ஃபாண்ட்டு, இந்த ஃபாண்ட்டை கொடுத்துக்கிறேன். 5%. அடுத்து இந்த 5%ன்னு போட்டாச்சு. அதையே இன்னொரு லேயர் எடுத்து ஆல்ட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி ஒரு கிளிக் பண்ணி இழுக்கிறேன். இழுத்து அதை இன்னொரு லேயர் எடுத்து அந்த லேயரை சின்னது பண்ணி அதில் OFF அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டை நம்ம கொஞ்சம் நார்மல் ஃபாண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். 5% ஆஃபர். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லோகோ வச்சிடலாம். ஆல்ரெடி நான் ஒரு லோகோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லோகோவை எடுத்து அந்த லோகோவை ட்ராக் பண்ணி எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக இருக்குது. அதை மேலே கொண்டு வர்றதுக்கு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் அடிக்கிறேன். அடித்தோன்னே அது மேலே வந்துருச்சு. இப்போ இந்த ஒயிட் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மேஜிக் பாயிண்ட் டூல் எடுத்துக்கோங்க. கான்டிகஸ் அப்படிங்கிறதுல டிக் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு கிளிக் பண்ணுங்க. பாருங்கள், இப்போ நம்ம 100 வச்சுருக்கோம். 100 வச்சு கிளிக் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஒயிட் மாதிரி இருக்கிற இந்த லைட் கலர்ஸ்லாம், கொஞ்சம் ஒயிட் மாதிரி இருக்கிற இந்த லைட் கலர்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் ஆகிருக்கு. நான் இப்போ 100 ஒரு 50 குறைச்சி இந்த ஒயிட்டில் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே செலக்ட் ஆகிருக்கு. இப்போ டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு டீசெலக்ட் கொடுத்துறேன். டீசெலக்ட் கொடுக்கறதுக்கு ஷார்ட்கட்டு Ctrl+D ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 2 சைட்லேயும் கொஞ்சம் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு டெக்ஸ்ட் டூல் எடுத்து சும்மா get unlimited offer அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அதை Ctrl+T கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் அதை இன்னும் ஏதோ ஒரு நார்மல் ஃபாண்ட் வச்சுக்கிறேன். நல்லா நம்ம சின்னதாக வச்சுக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் கலரு, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வச்சுருக்க கலரோட லைட்டை தான் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி பேக்ரவுண்டில் இந்த கலர் வச்சுருக்கோம். இதோட லைட்டு இந்த கலரை இதுக்கு நான் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்று வச்சுக்கலாம். சும்மா ஸ்பிரிட் ஃபேஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸ்பிரிட் ஃபேஷன் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன். ஒரு கிளிக் பண்ணி இந்த பக்கம் ஃபோன் நம்பர், அந்த பக்கம் வெப்சைட் அட்ரஸ் போட்டுக்கலாம். கால் அஸ் அப்படின்னு போட்டு அதை ஒரு நார்மல் ஃபாண்ட் கொடுத்து சின்னது பண்ணிக்கிறேன். இதுக்கு இப்போ கலர் மாற்றணும். பாருங்கள், இது வந்து ஒரு லேயராக வச்சு நம்ம கலர் மாற்றினாதான் லேயர் ஸ்டைலில் போயிட்டு கலர் மாற்றணும். நான் இப்போ ஒரு லேயர்லையே அந்த டெக்ஸ்ட் செலெக்ஷன்லேயே மாற்ற போகிறேன். இப்போ கண்ட்ரோலே கொடுத்து இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கலர் இருக்குது பாருங்கள். இந்த கேரக்டர் பாக்ஸில் இதில் ஒரு கலர் இருக்கும். இந்த கலரை கிளிக் பண்ணி நம்ம எந்த கலர் வேணால் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். காலர்ஸ்ன்னு கொடுத்து இதில் ஒயிட் கொடுத்து அதை கிளிக் பண்ணி ஒரு என்டர் அடிச்சுட்டு சும்மா ஒரு நம்பர் கொடுத்து அது லெஃப்ட் அலைன் பண்ணிக்கிறேன். Ctrl+Shift+L கொடுத்து லெஃப்ட் அலைன் பண்ணிக்கிறேன். ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் இருக்குது பாருங்கள், இது கொடுத்தீங்கன்னா ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் ஆகும். இதுக்கு ஷார்ட்கட்டு ஆல்ட் டவுன் ஏரோ அப் ஏரோ கொடுத்துக்கிறேன். இது இப்போ நம்ம இந்த எல்லோ கலரில் வச்சுக்கலாம் நம்பரை.
அதே மாதிரி அந்தாண்ட இது ஒரு காப்பி எடுத்து வச்சு வெப்சைட் அப்படின்னு போட்டு .com. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவு வேலை முடிஞ்சிருச்சு. இந்த ஃபேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால இதுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக நான் ட்ராப் ஷேடோ கொடுக்குறேன். ட்ராப் ஷேடோ கொடுக்கறதுக்கு லேயர் ஸ்டைல் ட்ராப் ஷேடோ அப்படிங்கிற ஆப்ஷன் உள்ள போயிட்டு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒப்பாசிட்டி நல்லா குறைச்சிக்கிறேன். நமக்கு நல்ல ஒப்பாசிட்டி லைட்டாக இருந்தால் போதும், அதனால் ஒப்பாசிட்டி நல்லா குறைச்சிக்கிறேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா இந்த ஃபோட்டோ நல்லா பளிச்சுன்னு தெரியணும். அதுக்கு கூகுளுக்கு போயிட்டு மோஷன் பிளர் பேக்ரவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். பாருங்க, இந்த மாதிரி இப்போ நல்லா மோஷன் பிளர்லாம் வரும். இதில் நான் இந்த பேக்ரவுண்டை எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி காப்பி இமேஜ் கொடுத்து இந்த ஃபோட்டோவுக்கு மேலே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவுக்கு கீழே தான் நமக்கு இருக்கணும், மேலே பேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால இந்த லேயரை கீழே எடுத்துக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேயரில் போயிட்டு சாஃப்ட் லைட் அப்படின்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு எரேசர் எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அழைச்சிக்கலாம். ஓகே, இன்னமுமே கொஞ்சம் இதை நம்ம எஃபெக்ட் கொடுக்க முடியும். இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, அந்த லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் போடுறேன். பாருங்கள், இந்த லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் Ctrl+Shift+N கொடுத்து ஒரு லேயர் போட்டு இந்த எல்லோ கலரை ப்ரஷ் டூல் எடுத்து எல்லோ கலரை ஒப்பாசிட்டி 10 ரொம்ப கம்மியாக இருக்குது, 10 வச்சுட்டு ஒரு 4-5 டைம் அப்படி கிளிக் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாகிடுச்சு, நம்ம லைட்டாக இருந்தால் போதும். ஓகே, கொஞ்சம் இதெல்லாம் அழைச்சிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எஞ்சிலாம் அழைச்சிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்குறதுக்கு இது நல்லா ரிச்சாக இருக்கும். ஆனால் இதுக்கு நம்ம பண்ணது சின்ன சின்ன வேலைகள் தான். நம்ம சாதாரணமாக ஒரு கல்யாண பேனர், பர்த்டே பேனர் பண்ணுறதை விட இது ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.